ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் மெக்கர்னா. நான் ஏற்கனவே எதுவும் சொல்ல இருந்தாலும் நம்ம சொல்லிப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஆன்ஸ்லாட்டில் புதுசாக ஒன்று வந்திருக்கு. அதாவது கில் ஷாட் வச்சு நம்ம ஆன்ஸ்லாட் வச்சு ஆடுற மாதிரி வந்திருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி அந்த சேலஞ்ச் தான் பண்ண போகிறதில்ல. ஓகேவா கைஸ்? ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம். நான் எப்போ பண்ணாலும் நான் ஆன்ஸ்லாட்டில் தோற்று தான் போனேன். அது மட்டும் இல்லாமல் அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை பண்ணி பார்த்தேன் ஆன்ஸ்லாட்டில். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டு இருந்துச்சு. மினிகன் 12 வச்சே போட முடியல. இப்போ நம்ம எப்படி நம்மளுக்கு மெக்ஸு அவ்வளோ மெக்ஸ் வரும். அதில் எந்த மெக்கை போடுறது, எந்த மெக்கை நம்ம கொள்றதுன்னே தெரியாத மாதிரி நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கணும். அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நான் பண்ண போகிற சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட பேட்டில் போட போகிறோம். ஓகேவா கைஸ்? நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். அவன் பேர் எலைட்டா நீங்களே இந்த பேரை பார்த்துக்கோங்க. இவன் கூட தான் இன்றைக்கி நம்ம மேட்ச் போடலாம். வாங்க, நானும் இவனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நாங்கள் 2 பேரும் டீம் மேட்ச் போடலான்னு இருக்கோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம மேட்ச் ஆரம்பிக்கலாம். கைஸ், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இவன் சீசனல் டிவிஷன் 7, ஜாப்பரு, ஸ்டால்கரு, கார்டியனு, ஏரிஸு, ஆர்கடாஸு. இதுதான் அவன் ஸ்குவாடில் இருக்க மெக்ஸு. ஓகேவா? அவனோட வெப்பன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லான வெப்பன்ஸாக இருக்கும். நானே இன்னும் ஒரு ஸ்லாட் வாங்கலை. இதோ பாருங்களேன். இப்போ நான் போடுறேன், அவனும் ஓகே சொல்லுவான். பாருங்களேன், என்ன ஓகே சொல்ல மாட்டான். சொல்கிறாடே, இதோ இங்கே இருக்கான். இவன் தான் டமால். விட்றனா? இப்போ அவனை ஷூட் பண்ணுமே. என்ன பண்ண மாட்டான்? மறந்துட்டுருப்பானோ? அப்படிலாம் மறக்க மாட்டான். அவ்வளோ நல்ல பையன்லாம் இல்லை. ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், ஒரு ஷேடோ இருக்கான். முடிதா? கைஸ், அசிஸ்டே ஜாலி. கைஸ், என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவனுக்கு கில்லு போகக்கூடாது கைஸ். ஆனால் எனக்கு அசிஸ்ட்டு கூட ஆகலாம் கைஸ். எம்மா கைஸ், நான் எப்படி செத்தேன் கைஸ்? தயா செத்ததுக்கான காரணம் என்ன? மர்மம் கைஸ். பாஸ்டியான் சூப்பர் கைஸ். இங்கே ஒரு பாஸ்டியான் பையன் இருக்கான். அதனால் அவன் நம்மளை காப்பாற்றுவான்ற ஒரு நம்பிக்கையோடு நான் போகிறேன். இங்கே எவனோ ஒரு பைத்தியக்காரன் இருக்கான். இவனை போடலாமா? இவனை போட முடியாது. போ, செத்துட்டான். ஆகா, எங்கேருந்து அடிக்கிறானுங்க கைஸ். கைஸ், அங்கே பாருங்க, இன்னொரு ஸ்டால்க்கு. என்ன கைஸ், திரும்பி பக்கத்துக்குள்ளே போடுறீங்க? டேய், சொல்லிட்டு போடுங்கடா. என்னை பார்த்தா எங்களுக்கெல்லாம் சுத்தமாக பாவமாக இல்லை போல. சை, நிஜமாவது பாவம் பார்க்குறானுங்களா? நம்ம இங்கே ஒழிஞ்சு போய் அவனாவது வருவான் கண்டிப்பாக, புத்திசாலித்தனமா. இப்போ போடுற எபிலிட்டியா? ஆடா டேய், ஓசி ரேசி காற்று வாங்கிட்டு போடியா நீ மவனே? வாயை உடச்சிடுவோம் போடா. ஆனால் இவனுக்கு ஓவர் கொழுப்பு தான். ஓசியில் ஏசி காற்று வாங்குற மாதிரி எபிலிட்டி வாங்கிட்டு போயிடான். இந்த பாருங்க, நான் தான் எபிலிட்டி போடுறேன். ஏமானோ எபிலிட்டி போடல. இந்த பாருங்க, ஜோஸ் டு மிஸ் யூ கைஸ். ஏமா கைஸ், என்ன வெப்பன் கைஸ் அது? கைஸ், வைப்பர் இருக்கு கைஸ். சத்தியமாக என்னால் பிலீவ் பண்ண முடியல கைஸ். மைன்ஸ் ஆகிடுச்சு கைஸ். இந்த சீட்டா பையனோட மைண்ட்ஸ் ஏதோ இருந்துச்சு. எங்கே அந்த சீட்டா பையன் தான் கைஸ். சரி வாங்க கைஸ், நம்ம அவுட் ஆகிட்டோமே. எவனாவது ஆடுவான், வாயை பார்ப்போம் கைஸ். அங்கே பாருங்களேன், இவன் தான் என் ஃப்ரெண்டு. ஏதோ பாருங்க, இதோ போகிறான் பாருங்க. பாருங்க, டே என்னடா கொஞ்சம் பார்த்தாடுறா. ஷீல்டை இப்படி வச்சுட்டு போக மாட்டான், இப்படியே பின்னாடி காட்டுன்னு போகிறான். செத்துறா போகிறான்னு தெரிஞ்சு எனக்கு இவன் சாக போகிறான்னு தெரிஞ்சிச்சு கைஸ். ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க கைஸ். பாவம் கைஸ். இவன்
எங்கே என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு டே இன்னும் மாடா நீ ரீச் பண்ண ஆகல 5 பேருக்கு மாடா செத்து போச்சு வந்துருச்சு தோர்காம பாருங்க ஆர்கனாஸோட ஹெலிக்ஸ் ரேக் வாங்கியிருக்காங்க கைஸ் இவன் ஹெலிக்ஸ் ரேக் 8 வச்சுருக்கான் பின்னாடி போ அவனெல்லாம் நீ குறி வச்சு அடிச்சு சாப்பிடணும் செத்துட்டான் கைஸ் ஐயோ நான் செத்துட்டேன்னு சொன்னதான் என் ஃப்ரெண்டே இல்லை கைஸ் சரி ஓகே கைஸ் நம்ம ஃப்ரெண்டு கூட ஒரு பேட்டில் போட்டு ஜெயிக்கணுன்றது தான் என் டாஸ்க்கு ஆனால் நான் ஜெயிக்கல ஸோ நம்ம இன்னொரு பேட்டில் போடுவோம் நம்ம அதே ஃப்ரெண்டு கூட இன்னொரு பேட்டில் போட போகிறோம் வாங்க இங்கே பாருங்களேன் 2 ஏரிஸ் நடுவில் ஒரு கில் ஷாட்டு பார்க்க அப்படியே லைக் பாஸ் மாதிரியே இல்லை சூப்பர் கைஸ் ஐயோ கைஸ் இங்கே பாருங்க கைஸ் -45 கைஸ் சரி வாங்க என்ன கிடைக்குதோ அதை எடுத்து வாங்க நம்மளுக்கு மட்டும் ஏன் தான் அந்த மாதிரி சோதனைலாம் வருதுன்னு தெரில ஓகே கைஸ் ஓகே அப்புறம் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கேம் என்னன்றதும் நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேங்க என்ன ஐட்டங்களோ ரோபோட்டிலே மேட்ச் ஆரம்பிச்சிச்சு கைஸ் ஓகே நம்ம ஃப்ரெண்ட் இல்லையே ஐயோ கைஸ் சாரி கைஸ் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் கைஸ் இதுதான் நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்ன மிக்ஸ் இருக்குன்னு பார்த்து போகிறோம் நம்மக்கிட்ட இப்போ என்ன தப்புன்னு சொல்கிறேன் கைஸ் நான் பண்ண தப்பு பெரிய தப்பு வீடியோவையே நான் ரொம்ப கேவலப்படுத்திட்டேன்னா பார்த்துக்கோங்களேன் அங்கே ஒரு ராக்கெட் மோட்டார் இருக்குது அந்த ராக்கெட் மோட்டாரை போட்டுடலாமா ஆனால் அவன் நம்மளை போட்டுருவானே ரோபோட்டா நாங்கள் மட்டும் என்ன ரோபோட் இல்லாமலே ஆடுறோம் நாங்களும் ரோபோட் வச்சு தான்ட்டு ஆடுறோம் கைஸ் ஷார்ட் கன் ராக்கெட் வர்றா ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ் இங்கே அப்போ போட்டாங்க கைஸ் ஏன் கைஸ் 1 ஷாட்டில் போட்டான் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது கைஸ் வாங்க கைஸ் இதுக்கு தான் நம்ம ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம் கைஸ் இது நம்ம ஒரு ரிவெஞ்ச் வீடியோவை வச்சுப்போம் கைஸ் எங்கேருந்துடா பவர் கம்மி பண்ணுறீங்க ஏம்பர் போடா ஆனால் ஜூகர் நாட் கையிலலாம் செத்தா அதோட சிங்கம் வேறு எதுவும் இல்லை கைஸ் அதனால தான் கைஸ் நான் அவனை போட்டேன் மன்னிச்சிருங்க கைஸ் சமாளிடா கொஞ்ச நேரம் எவ்வளோ நேரம் நான் சமாளிக்காது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா சாப்பிட பாடி குர்ரா மொத்தமாகவே குர்ரா நம்ம எம்டி எல்லா டீமுக்கும் ஒரு எம்டி தேவைன்னுவாங்க அது இப்போ எனக்கு புரியுது ஒரு எம்டி இருந்ததுனால தான் எனக்கு இவ்வளோ பவர் தந்துச்சு ஹெல்ப்பு மறுபடியும் இங்கே போண்டே ஹெல்ப் பண்ணுறா டேய் ஒரு நண்பனா நினச்சி ஹெல்ப் பண்ணுறா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்டா உன்னை போட்டுறேன்டா போட்டம் பாடுறான் அவனை ஹெல்ப்டா அவன் ஹெல்ப் பண்ணாங்க கைஸ் ஆனால் இந்த இவன் எப்படி கைஸ் என்ன பண்ணான் நான் உள்ளே தானே கைஸ் இருந்தேன் மெக்கர் நான் ரொம்ப சீட்டிங் ஆகுது கைஸ் இப்போல்லாம் போடா எப்படி பார்த்துன்னுக்கிறான் பாருங்களேன் வந்துட்டு எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல கைஸ் அதான் கைஸ் போட்டேன் பாருங்க கைஸ் இவன் பாருங்க கைஸ் 7 கில்லு கைஸ் இந்த ரோபோட்டுன்ற பேர் இருக்கு அவனை இந்த ரோபோட்டுன்னு பேர் வச்சுருக்கவனை முதல்ல போடணும் கைஸ் இதுக்கு நம்ம அவன் கிட்ட போயிடலாம் கைஸ் பல்ஸ் ஸ்கேன் 6 டமால் ஏடுமில் ஆகா ரீலோடு கைஸ் அவனோட எந்த ரொம்ப கம்மியாச்சு கைஸ் செத்துட்டேன் சாரி கைஸ் மன்னிச்சிருங்க இவன் ஓகே ரைட் இப்போ எல்லாம் ஒன்றா நடுவில் தான் நிற்கிறானுங்க நான் ஈஸியாக அவனுங்களை வந்து போட்டு முடிச்சுட்டு இவன் ஒருத்தன் அவனுங்களை போடலான்னு பார்த்தா இவன் வந்து நடுவில் நின்றுக்கிறாங்க பாருங்க கைஸ் எல்லாம் ஒன்றா இருக்கானுங்க கைஸ் அதுவும் இந்த ரோபோட்டுன்னு பேர் வச்சுருக்காங்கன்னா போடணும் கைஸ் எனக்கு வெறியாகுது கைஸ் இவனுங்கெல்லாம் பார்த்தாலே ஒன்றா இருக்கும்போது அப்படியே வெறி போடணுன்ற வெறி வருது கைஸ் இவனுங்கெல்லாம் பார்த்தாலே சுற்றுறான் கைஸ் நான் சுற்றுறேன் கைஸ் பேரகானுக்கு ஆர்டோட வரான் கைஸ் பைத்தியக்காரனால் தானே இருப்பான்
ஆனால் பரவாயில்ல, பாருங்க நான் தொல்லுக்கு அப்டேட் பண்ணிடலாம். நானும் அப்டேட் பண்ணிடுறேன் கைஸ். இவன் செத்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், செத்துட்டான் கைஸ். உனக்கு ஷீல்டுன்னு ஒன்று இருக்குமே, அது எங்கே கைஸ் போச்சு? ஓகே கைஸ், நம்ம இன்னும் ஒரே ஒரு வீடியோ போட்டு மேட்சை முடிச்சிடுவோம். ஓகேவா கைஸ்? என்ன கைஸ் நம்ம வரல எம்பிபியில்? வாங்க கைஸ், எங்கே வருத்தமாக இருக்குது கைஸ். வாங்க கைஸ், நம்ம ஒரு லாஸ்ட் மேட்ச் போட்டு நம்ம இப்போ என்ன பேட்டில் போடலாம்? ஒரு 2v2 போடுவோமா? வெற்றிகரமாக ஒரு 2v2 போட்டுருவோம். என் ஃப்ரெண்டு வேறு இப்போ இதில் இருக்கானான்னு தெரில, பார்க்கலாம். ஃப்ரெண்ட் லிஸ்ட் 1 minute ஆகும். 1 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கைஸ் போயிருக்கான். அவங்க வீட்டில் கழுத்து மேலேயே வச்சு கூப்பிட்ருப்பாங்க, அதனால போயிட்டுருக்கான். பாவம், அவன் என்ன பண்ணுவான்? ஓகே கைஸ், அப்புறம் நம்ம ஒரு லாஸ்ட் 2v2 போட்டு நம்ம அமோகமாக உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் என்ன கேம் போடலான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க கைஸ், நாம் ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். கைஸ் இங்கே கொஞ்சம் பார்த்துருக்கணும் கைஸ், ஏன்னா எனிமீஸ் கண்டிப்பாக டிப்ளை ஆகிற ப்ளேஸ் அதுவாக தான் இருக்கும், நம்மளுக்கு தெரியுமே தான். ஆனால் அங்கே பாருங்கள், இதுக்கு தான். ஐயோ கைஸ், தான் கைஸ் சொல்லியிருந்தேன். சேட் பாருங்களேன், ரொம்ப மோசமான நிலமை இல்லை கைஸ். ஓகே கைஸ், நான் இப்போ எப்படிக்கா? ஐயோ, ஏன்டா டேஷை வேஸ்ட் பண்ணுறேன் கைஸ். சரி கைஸ், தெரியாமல் சொல்லிட்டேன். ஏண்டா இந்த புல்லட் கூட ஆடாமல் பண்ணல, அவன் செத்துருவான், அது தெரியும். இருந்தாலும் நம்ம அந்த இடத்துக்கு போவோமே. இருங்க, இந்த தொய்யின்னு எடுத்துருக்கானே, அவன் வரான் கைஸ், வரான். அவன் உசுரோட தான் கைஸ் இருக்கான். இந்த பாருங்க, மிசைல்ரா கூட வரான் இவன். கைஸ் நம்ம சாவறதாங்க ஒரே வழி. நம்ம செத்துட்டு ஆர்கோண்டோட போவோம். உன்னை பார்த்து சிரிச்சா அதை உள்ளுக்குள்ள நெருப்பாக்கு, அந்த பாட்டு தான் கைஸ் நம்மளுக்கு. எவன்டாவன் முதுகில் குத்துற? முடிஞ்சா 1v1 வாடா டேய். அவன் நம்மளை பின்னாடி இருந்து அடிக்கிறது தான் கைஸ் டார்கெட்டாக வச்சுருக்கான். செத்துறான் கைஸ். ஆஹா, 1v1 வான் தேவையில்லாமல் கூப்பிட்டேன் கைஸ். வந்துட்டாங்க கைஸ். இப்போ பாருங்கள், கார்டியனோட வெற்றிகரமாக வந்துட்டேன்னா இப்போ இப்படியே திரும்பி அப்படியே மேலே பார்த்தா இங்கே ஒருத்தர் இருப்பான். இவனுக்கு எபிலிட்டி போட்டு முடிச்சிடலாம். இப்போ அந்த தொய்யின்னு ஒருத்தர் இருக்கான்ல, நிறுத்து இவன் ஏன் கைஸ் என் டீமில் இருக்கானுங்க? இந்த பேரை பிடிக்காது. நெர்ஃப்கன் பிடிக்கும், ஆனால் இந்த பேர் பிடிக்காது. ரவுண்ட் லாஸ்ட். சே, இந்த ரவுண்டில் ஜெயிக்கிறோம் கைஸ். எல்லாம் அந்த தையின்னு ஒருத்தவன் தானே, அவனால தான் கைஸ். இதை பாருங்கள், அவனை நம்ம போட்டுடலாம். ஆனால் அவன் நம்மளை போட்டுருவானே கைஸ். இவன் எப்படி சாவாமல் இருக்கான் கைஸ்? இவன் இங்கே தான் இருந்தான், அடி வாங்கினான் கைஸ், பயங்கரமாக அடி வாங்கினான்ட்ட. இப்போ பாருங்கள், நம்ம நெர்டிசஸ் பயலாம் அங்கே தான் போயிட்டுருக்கான், அந்த தை பையனை போட. அவன் கீழே இறங்கிட்டான், நம்மளும் கீழே இறங்கிடுவோம். என்ன கைஸ் ஆர்த்தன் போல் ஒரு ஷீல்டா? ஆடா யாரா நீ? கோமாளி மாதிரி வந்து இதை போட்டுனுக்குறேன். நம்மளுக்கு வேறு ஷீல்டு பவர் குறைய போகுது கைஸ். ஓகே, நம்ம எங்கே நிற்கலாம்? இங்கேயே நிற்கலாம் கைஸ். எதுக்கும் ஒரு சேஃப்டி தான் கைஸ். செத்துருவோம் கைஸ். ஆமாம், ஏன்னா அவன் நான் பார்த்துட்டேன் கைஸ். அவன் ஷார்ட் கன் 8+4 வச்சுருந்தான் கைஸ். ஒரு கை பெருசு, ஒரு கை சின்னது. ஓகே கைஸ், இப்போ நம்ம முன்னோக்கி சென்று நம்மளுடைய ஸ்பெஷலான ஒரு எபிலிட்டியை போட்டுவிட்டு அமோகமாக இதை ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்களா? சாவிட ஆகாது ஆர்கனாஸ் கைஸ். ஆர்கனாஸுக்கு ஏதோ தெரியாத ஒன்று வச்சுருக்கான். நின்றுட்டான்.
போடுறேன் எபிலிட்டியை. ஆமாம், அவனுக்கு எதுக்கும் நம்ம எபிலிட்டி போட்டு வச்சுப்போமே. எபிலிட்டி போட்டேன் கைஸ். பரவாயில்ல, பையன் எபிலிட்டி வாங்கிட்டு கம்முன்னு வாய முட்டுருந்தான். இவனை தான் கைஸ் போடணும். இந்த மாதிரி ஆட்கள்லாம் போடணும் நம்ம. எங்கண்டா ஷாக் போட்டவங்களுக்கு இவன் நம்ம கைஸ் லாஸ்ட் மேட்ச்க்கு. ஐயோ கைஸ், எப்போ கைஸ் நான் கார்டியன் எடுத்தேன்? எனக்கே தெரியாமல் நான் கார்டியன் எடுத்துகிட்டு இருக்கேன் கைஸ். சரி ஓகே, எப்படியும் அந்த ஒரே ஒருத்தன் தான் இருப்பான்னு நினச்சா அவன் லீவ் பேட்டில் கொடுத்துட்டான் கைஸ். அந்த தையின்னு ஒருத்தன் தானே, அவன் லீவ் பேட்டில் கொடுத்துட்டான். உங்களுக்கு புரியுதுங்களா? அவன் லீவ் பேட்டில் கொடுத்துட்டு வெளியே போயிட்டான். இப்போ ஆட்டோ ஸ்பேன் ஆகும்ல, அதுதான் இப்போ ஆயிருக்கு. இவன் மட்டும் வந்தான்னா நான் செத்தேன். என்ன சாவிட சாவிட இவனுக்கு எபிலிட்டி போட்டு டமால் பாருங்கள். ஒன் ஷாட்டு, இதை தான் ஒன் ஷாட்டுன்றாங்க கைஸ். நான் 9 kills கைஸ். அப்போ நான் ஹியூமிலேஷன் கைஸ். ஏவான வரலையாடா? ஒருத்தன் வந்திருக்கான். ஏமா நவுறான் கைஸ். ஓ இவன் இல்லையா அவன்? ஓகே ஓகே கைஸ், இப்போ நம்ம இவனை ஒரு அடி கைஸ். 11 kills கைஸ். சூப்பர் கைஸ். கண்டிப்பாக பேட்டில் வின் கைஸ். MVP நானாக தான் இருப்பேன், வேறு யார்? ஓகே, எப்படியும் இவனுக்கு ரீலோட் ஆகிறதுக்குள்ளே நம்மளுக்கு ரீலோட் ஆகாது சொல்ல சரிங்களா? இப்போ நம்ம 12 kills கைஸ், அதாவது நெம்சிஸ் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம விக்டரி ஆகிட்டோம் கைஸ். ஓகே கைஸ், இதோட என்னோட வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அதோட இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காது உங்களோட ஒயிட் கோல்டு, அதாவது தயாயாழினி கேமிங். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் தயா. பாய்.